2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த படம் பார்த்தேன் சல்லியர்கள். நான் அண்ணன் கூப்பிட்டார் ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, படம் பார்க்கலாமான்னு கேட்டேன். இமீடியட்டாக படம் காமிச்சாங்க. உண்மையே சொல்கிறேன், உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு தான் அந்த சல்லியர்கள். இந்த படத்தில் வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரியலாகவே ஒரு அந்த அவங்க எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அற்புதமாக அந்த பொண்ணு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து கேஸ்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நந்தினி கேரக்டர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேரக்டருமே அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக கிட்டு சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருக்குது. இது ஒரு மண்ணை சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு படம். இதை படமாக சொல்கிறத விட நாவல் டைப்பில் இருந்துச்சு. அது ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் நாவலுக்குள்ளேயும் ஒரு விசுவலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாவலை அந்த ஒரு உணர்வு தான் அந்த செல்லியில் எனக்கு கொடுத்துருச்சு படம் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் கேமரா ஒர்க் ஆகட்டும், அப்புறம் மற்ற காஸ்டிங் ஒர்க் ஆகட்டும். அதில் வந்து போர்க்காட்சிகள் வந்து பக்கா ட்ரைனிங் கொடுத்து பண்ணது மாதிரி இருந்துச்சுங்க. ட்ரைனர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தை நம்பி எடுத்த டீமுக்கும் கருணாசன் மற்றும் கிட்டு தயாரிப்பாளர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு வாழ்த்தி விடைபெற. நன்றி, வணக்கம்.